விஜய்க்கு எதிர்ப்பாக அவர் மனைவி தொடர்ந்து குற்றச்சாட்டு கூறி வந்தால் தேர்தல் நேரத்தில் அவருக்கு எப்படி எதிரொலிக்கும்? வேலுநாச்சியரை அஞ்சலை மேலே வைத்துக்கொண்டு இப்போ தன்னுடைய சொந்த மனைவிக்கு துரோகம் விளைவித்து விட்டு கண்ட பெண்களோடு சொத்துவது வந்து இவர்களை அவமானப்படுத்துவது இல்லையா? விஜய்க்கு நாங்கள் 1000 தங்கச்சி இருக்கோம், 1000 அக்கா இருக்கோம், ஏன் அவர் நாங்கள் பொண்டாட்டியோட நாங்கள் இருந்துட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அது வந்து இணையத்தில் வந்தது, அது ஒரு வைரலாச்சு. அந்த பெண் என்ன எப்படி பார்க்குறீங்க? தமிழக பெண்கள் வந்து விஜய் மீது எப்படியாப்பட்ட பார்வையை பார்ப்பாங்க? இந்திய மனைவிக்கு விரோதமாக அவர் இப்படி செயல்பட்டார் என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். தமிழ்நாட்டு பெண்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திமுகவின் மாநில இலக்கிய அணி செயலருமான திரு பிபி கலைராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்த பணி இன்று வரை பார்க்கப்பட்டு பேசப்பட்டு போற்றப்பட்டு வருகின்றது. விஜய் மனைவி சங்கீதா ஒரு புது மனு தாக்கல் ஒன்றை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். நம்ம வந்து 1000 விதமான கருத்து வேறுபாடுகள் ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து வாழ்வதற்கான சூழல் இல்லை அப்படி சொல்கிற பொழுது அவருடைய பார்வை எப்படி வந்து இருக்கும்? பொதுவாக அந்த பெண் வந்து எவ்வளவு ஆண்டு காலம் பொறுமையாக இருந்து அவரை வீட்டில் அவர் அடித்தார், என்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே என்னை வந்து அடித்தார் விஜய் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நடிகரோடு உறவை வைத்துக்கொள்ளாதீர்கள் என்று, நடிகையோடு வைத்துக்கொள்ளாதீர்கள் என்று கேட்டதற்கு பின்னாலும் அந்த நடிகையோடு தொடர்பை இவர் விடவில்லை. அந்த நடிகையோட ஒரு நிகழ்ச்சி போனதுக்கு பிறகு தான் இந்த மனு தாக்கலை செய்கிறார். அந்த அவர் பகிரங்கமாக அழைத்து செல்கிறார். இது வேணாலும் செய்ய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணுறாரு. இல்லை, அந்த அணுகுமுறை சரியான அணுகுமுறையே கிடையாது. இது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்கிற காரணத்தினால் அதை பற்றி நான் ஆரம்பத்திலே நான் பேச விரும்பவில்லை என்று சொன்னேன் முதல் கேள்வியிலே. இந்த மனு தாக்கல் வந்து எல்லாரையும் பேச வைக்க, இந்த மனு தாக்கல் எல்லாரையும் பேச வைக்கிறது என்று சொன்னால், ஒரு தான் கட்டிய மனைவி, அவர் யாரோ ஒரு பெண் அல்ல, அவருடைய மனைவி, இன்றைக்கும் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட மனைவி அவர்தான். அவர் தங்குவதற்கு சென்னையிலேயே அவரை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்னதான் செய்வார்? அவர் அந்த வீட்டிலேயே தான் அவர் இருக்க வேண்டும். அவர் வீட்டை விட்டு அவரை வெளியேற்றி விட்டார். எனக்கு குடியிருக்க கூட, என்னை வசிக்க கூட வழி இல்லை, எனக்கு நான் தெருவில் நிற்கிறேன், எனக்கு வீட்டில் தங்குவதற்காவது எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று ஒரு மனு போடுகிறார் என்று சொன்னால் அவருடைய பரிதாப நிலையை நினைத்து மிகவும் வேதனைப்படுகிறேன். அதோடு இல்லாமல் இது வந்து அவருடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதிக்கும். அவருடைய மகன் சஞ்சய் என்பவர், அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் தாயின் பக்கம்தான் இருப்பேன், என் தந்தை செய்வது தவறு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி நிறைய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. யார்? விஜய். 1000 அறிவிப்புகள் விடலாம், ஆனால் தன் சொந்த மனைவியை அவர் அவமதிக்கிற செயல் எந்த மகளிரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதை அவர் திருத்தி கொண்டு அந்த பெண் அவர் வீட்டில் தங்குவதற்கு, அவருடைய மனைவி அந்த வீட்டில் தங்குவதற்கு அவர் நிச்சயமாக கண்டிப்பாக அனுமதி கொடுக்க வேண்டும். அது நீதிமன்றம் அப்படித்தான் ஒரு தீர்ப்பை தரும். தமிழக பெண்கள் வந்து விஜய் மீது எப்படியாப்பட்ட பார்வையை பார்ப்பாங்க? நிச்சயமாக தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இதை வந்து ஒரு யாதோ ஒரு மனிதனாக இருந்தால் அது தெரியாமல் நடக்கிற விஷயம். ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பின்னால் அவருடைய அணுகுமுறை என்பது, கட்டிய மனைவிக்கு விரோதமாக அவர் இப்படி செயல்பட்டார் என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். தமிழ்நாட்டு பெண்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அது எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு உதாரணங்கள் பலர் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர் மீது இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு, மகளிருக்கு, பெண்களுக்கு, குறிப்பாக ஏன் ஆண்களுக்கும் சரி, படித்தவர்களுக்கு இன்றைக்கு லிட்ரேட் அதிகம் இருக்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவருக்கு இருந்த ஆதரவு மிகப்பெரிய அளவில் குறைந்து தான் போகுமே ஒழிய அவருக்கு ஆதரவாக மக்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு நாங்கள் 1000 தங்கச்சி இருக்கோம், 1000 அக்கா இருக்கோம், ஏன் அவர் நாங்கள் பொண்டாட்டியோட நாங்கள் இருந்துட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அது வந்து இணையத்தில் வந்தது, அது ஒரு வைரலாச்சு. அந்த பெண் என்ன எப்படி பார்க்குறீங்க? அந்த பெண்கள் வந்து புரியாத வயதில் ஒரு ரசிகர் இருக்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அவங்க ரசிகராக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க, ரசிகராக இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது.
அதுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த பெண்களே வந்து நாளைக்கு இன்னொருத்தர் திருமணம் பண்ணி, அந்த பெண்கள் அது மாரி பாதிக்கப்பட்டார்கள் என்பது நிலை ஏற்படுமானால், அ அவர்கள் நிலை எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல ரசிகர்கள் இருக்கிற இளைஞர்கள் இருக்கார்களே, அவர்களும் தன்னுடைய உடன்பிறந்த தங்கச்சியோ, அக்காவோ இப்படி ஒரு இடத்திலே கட்டிக் கொடுத்து, திருமணம் முடித்து கொடுத்து, அந்த கணவன் இப்படி அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு, இன்னொரு பெண்ணோடு உறவு வைத்துக் கொண்டு, அவரை அசிங்கப்படுத்தி, அலட்சியப்படுத்தி விரட்டி விடுகிறார் என்று சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் குடியிருக்க கூட அவரை தங்க வைக்க கூட விடாமல் விரட்டி விடுகிறார் என்று சொன்னால், அந்த ரசிகர்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்துக்கு இப்படி பெண்களுக்கு இப்படி சகோதரிகளுக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டால், நாம் என்ன நினைப்போம்? என்ன நடவடிக்கை எடுப்போம்? என்பதை அவர்கள் சற்று சிந்தித்து பார்த்து, உணர்ந்து பார்த்தார்கள் என்றால், நிச்சயமாக விஜய் அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவும் மாட்டார்கள். மகளிரும் சரி, பெண்களும் சரி, இளம் பெண்களும் சரி, அன்றைக்கு பேசியவர்கள் இனிமேல் அவருடைய பேச்சு நிச்சயமாக அப்படி இருக்காது. இந்நேரம் அவர்கள் மனமாற்றம் அடைந்திருப்பார்கள். ஓடுகிற நதியடையும் கும்பிட்ற கடவுளையும் வந்து பெண் தெய்வத்தில் நாம் வந்து கையெடுத்து கும்பிட்றோம், வணங்குறோம், போகிறோம், வர்றோம். அதே போல் தான் அவன் கட்டிய மனைவியாக இருந்தாலும், அதே போல் தாய் தங்கியாக இருந்தாலும் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா கையெடுத்து கும்பிட்ற ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம். இது போன்ற ஒரு நிகழ்வுகள்லாம் தமிழ் சமூகத்தில் பிறந்த ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டா, இல்லை வந்து அது மீறி போயிட்டார் அவர்? தமிழ் சமூகம் என்பது அருமையாக நீங்கள் சொன்னீங்க. இதை வந்து ஒரு பெண்களை வந்து தெய்வமாக, தாயாக, சகோதரியாக பார்க்குற சமுதாயம் தான் இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம். அடுத்தவருடைய மனைவி என்பது தனக்கு சகோதரி என்பதைப் போலத்தான் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற சமுதாயத்திலே பிறந்துவிட்டு, அந்த சமுதாயத்தில் நான் தலைமையேற்று ஒரு தலைவராக வரப்போகிறேன், முதலமைச்சராக ஆகப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நபர், பொது வாழ்க்கைக்கு வந்த நபர், இப்படி தமிழ் சமுதாயத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்துகிற விதத்தில் ஒரு செயல்பாட்டை செய்கிறார் என்று சொன்னால், இது தமிழ் சமுதாயத்தையும் பண்பாட்டையும் அவர் அவமதிக்கிறார். இந்த இனத்துக்கே அவர் ஒரு பெரிய அவமதிப்பை ஏற்படுத்தி விட்டார் என்று தான் இந்த மக்கள் பார்ப்பார்கள். உலக அளவில் மற்ற இனங்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த தமிழினத்தில் தலைவராக வந்தால் எப்படி இருக்கும், இந்த நபரெல்லாம் வரலாமா என்று தான் நம்மை பார்த்து பேசுவார்கள். விஜய்க்கு எதிர்ப்பாக அவர் மனைவி தொடர்ந்து குற்றச்சாட்டில் கூறி வந்தால் தேர்தல் நேரத்தில் அவருக்கு எப்படி எதிரொலிக்கும்? நிச்சயமாக அவருக்கு கடுமையான பாதிப்பை நிச்சயமாக கொடுக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் சரியாக எளிதாக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை உணர்ந்தாரா இல்லையா என்று தெரியவில்லை. அருகில் இருக்கிறவர்கள் கூட அவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு நல்ல மனிதனாக வர வேண்டியவர், நல்ல மனிதராக இருக்க வேண்டியவர் இப்படி பண்ணுகிறார். அது 2 குழந்தைகள் இருக்கிறது. அப்படி இருக்கிறாருங்கிற போது அவருடைய தந்தையும் ஒரு நல்ல சிறந்த மனிதர் சந்திரசேகர். அவரும் அவருடைய தாயாரும் சேர்ந்தாவது தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லி மருமகளையும் அவரையும் சேர்த்து வைக்க வேண்டும். அவர் இருவரும் சேர்ந்து மீண்டும் வாழ்ந்தால் அவருக்கு அரசியல் வேண்டுமானால் ஒரு எதிர்காலம் இருக்கலாம். அந்த குடும்பத்தை, இந்த பெண்ணை அரவணைத்து குடும்பத்தை நடத்தினால் எதிர்காலம் இருக்கலாம். இல்லை, நான் மாட்டேன், மீண்டும் மீண்டும் இப்படித்தான் இருப்பேன், நான் அந்த குறிப்பிட்ட நடிகையோடு தான் சேர்ந்து சுற்றுவேன் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்களேயானால், அவர் செயல்பாடு இருக்குமேயானால், நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர் மிகப்பெரிய விளைவை சந்திப்பார். தொடர்ந்து மனு தாக்கல் பண்ணிகிட்டே இருக்காங்க விஜயோட மனைவி. ஆனால் பார்த்திங்கன்னா மகளிர் தின விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தி பல்வேறு வாக்குறுதிகளையும் அதில் வந்து அறிவிச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? இந்த மகளிர் தினத்தை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. அவர் மகளிர் தினத்தன்னைக்கு இது மாதிரி அறிவிக்கிறேன்னு சொல்கிறது. ஏன் நீங்கள் மட்டும் தான் நடத்தணுமா மகளிர் தினம்? நாங்கள் நடத்துறது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய முதலமைச்சருடைய வாழ்க்கையை பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து புரட்சிகர பெண்களெல்லாம் வாழ்ந்த மண் இந்த மண். ஒரு நாட்டினுடைய ராஜ்யத்தை வந்து ஒரு நாட்டை பிடித்து கொண்டு ஆங்கிலேயன் பிடித்து சென்று விட்டான். இருந்து 8 ஆண்டு காலம் பயிற்சி பெற்று போராடி அந்த நாட்டை மீட்டவர் இந்தியாவிலேயே ஒரே ஒரு அரசி தான் வீரமங்கை வேலுநாச்சி. தமிழ்நாட்டினுடைய தமிழச்சி அவர். அதே போல் தில்லையாடி வள்ளியம்மை உங்களுக்கு தெரியும். மகாத்மா காந்திக்கு சிறு வயது 10 வயதிலே சிறைக்கு போய் ஜெயிலுக்கு போனவர் அவர். உங்கள் தேசிய கொடி உங்களுக்கு இருக்கான்னு கேட்டப்போ பாவாடையை கிழிச்சி இதாண்டா எங்கள் தேசிய கொடின்னு காமிச்சவங்க அந்த அம்மா. மகாத்மா காந்தி வந்து தில்லையாடியில் வந்து பார்த்துட்டு போனார் தஞ்சாவூர். இவர் தான் அஞ்சலை மாலை வச்சிருக்காரு. ஆமாம், அஞ்சலை மாலை வைத்திருந்தால் போதும். வேலுநாச்சியரே அஞ்சலை மேலே வைத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த மனைவிக்கு துரோகம் விளைவித்து விட்டு கண்ட பெண்களோடு சொத்துவது வந்து இவர்களை அவமானப்படுத்துவது இல்லையா?
தந்தை பெரியார் படம் வச்சுருக்கலாம். தந்தை பெரியாருடைய மனைவி நாகம்மையாரும் தந்தை கண்ணம்மையாரும் வந்து மது ஒழிப்பு போராட்டத்தில் மிக தீவிரமாக இருந்தவர்கள். அவர்கள் வந்து மகாத்மா காந்தியிடம் வந்து மது ஒழிப்பு போராட்டத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொன்னபோது 500 தென்னை மரங்களை வெட்டியவர் பெரியார். அப்பொழுது சொன்னபோது காந்தியார் என்ன தெரியுமா சொன்னார்? நான் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியாது. போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பெண்மணிகளை தான் நிறுத்த வேண்டும் என்று அகில இந்திய அளவிலே மகாத்மா காந்தி பேசினார். அந்த அளவிற்கு பெரிய திறமை மிக்கவர்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன போல தியாகம் செய்தவர்கள்லாம் வாழ்ந்த பூமி இந்த தமிழ் பெண்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்த அஞ்சலை அம்மாவை வந்து மேற்கொள்ள காட்டுறாரு. அதே போல் வந்து வேலுநாச்சியாரை வந்து கொள்கை வழிகாட்டியாக காட்டுறாரு. நிறைய வந்து பெண்களை போட்டுறாரு சார் விஜய். மேற்கோள் காட்டலாங்க, பெண்களை போட்டி தானே வந்து அவரும் பண்ணுறாரு. மேற்கோள் காட்டலாம், ஆனால் அந்த பெண்களை இழிவுபடுத்தக்கூடாதுல்ல. நீங்கள் மற்ற பெண்களை இழிவுபடுத்தி சொந்த மனைவியை இழிவுபடுத்துறீங்களே. அப்புறம் நீங்கள் அஞ்சலை மேலே சொன்னா என்ன, வேலுநாச்சியில் சொன்னா என்ன? இதெல்லாம் சொன்னாப்புல எல்லாம் சரியாயிருமா? அவங்களாம் அப்படி தான் அவமானப்படுத்தினாங்களா? அவங்களாம் அப்படி தான் இழிவுபடுத்தினாங்களா மற்றவங்கள? அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர் வழக்கு தொடுத்துருக்காரு. முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாருடைய கணவர், அவர் வந்து வெள்ளையம்மாள் என்கிற ஒரு பெண்ணை விரும்புகிறார். அவர் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த நல்லா நாட்டியம் தெரிஞ்சவர் அவர். இவர் தன் கணவர் விரும்புகிறார் என்று தெரிஞ்சவுடன் வேலுநாச்சியார் அவர்கள் அவரை அழைத்து அவருக்கு திருமணம் செய்து வைத்து வெள்ளை நாச்சியார் என்று அவருக்கு பெயர் வைத்து விட்டார். ஏன் இது சொல்லுகிறேன் என்றால், அந்த தவறு வந்து மீண்டும் மீண்டும் அப்படி போய் கொண்டிருந்தால், கட்டிய மனைவி இருக்கும்போது அப்படி ஒரு ஒழுக்கம் கெட்டு அவருடைய கணவர் போய்விடக்கூடாது என்பதற்காக, அந்த கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த வேலையை அவர் செய்தார். அந்த காலத்திலே கணவனுடைய உணர்வுகளை புரிந்து அதை செய்தார். மற்ற சமுதாயமும் நம்ம ஒரு மன்னரை இழிவுபடுத்தி பேசிடக்கூடாது என்பதற்காக செய்தார். அப்படிப்பட்ட வேலுநாச்சியார் படத்தை நீங்கள் வைத்திருப்பது வந்து தவறில்லை, வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் கடைபிடித்த உணர்வுகளை எல்லாம் நீங்கள் செய்யவில்லை என்பதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த வேலுநாச்சியாருக்காக உயிரே கொடுத்தவர் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, என்னமோ ராகுல் காந்தியை கொண்டதுக்கு தனு என்கிற பெண் தான் வெடிமருந்து வச்சு கொண்டாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முந்தையே குயிலி என்பவர் வேலுநாச்சியாருடையது. அவரும் குறிப்பிட்ட அவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆயுதராளர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி. அவர் போய் வேலுநாச்சியாரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலேயருக்கு எதிராக வெடிமருந்து கிடங்கில் போய் குதித்து தன்னை தற்கொலை செய்து கொண்டவர் அவர். அப்படிப்பட்ட பெண்களெல்லாம் வாழ்ந்த இந்த மண்ணுங்க. இந்த மண்ணில் போய் நீங்கள் வந்து நான் உதாரணத்தை தான் 1-2 சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த அப்படிப்பட்ட மண்ணில் போய் நீங்கள் வந்து ஔவையாரெலாம் சொல்லலாம், எத்தனையோ உதாரணங்கள்லாம் சொல்ல முடியும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த ஒரு கட்டிய மனைவியை இப்படி அசிங்கப்படுத்திட்டு அந்த பொண்ணை குடியிருக்க கூட வழி விடாமல் அவங்கள விரட்டி விட்டுட்டு அந்த பிள்ளைகள் இன்றைக்கி வந்து தாய் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து பார்க்காமல், நீங்கள் மகளிர் தினத்தை நான் கொண்டாடுறேன், மகளிர் தினத்துக்கு மகளிருக்கு செய்கிறேன்னு சொல்லி அவர் சொல்வதெல்லாம் பம்மாத்து வேலை, மக்களை ஏமாற்றுகிற வேலை. இதனால் அவருக்கு மகளிர் அவரை நம்ப மாட்டார்கள், மகளிர் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அவர் தன் குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டு அவர் மனைவியை சேர்த்து அரவணைத்து வாழ்ந்தால்தான் மக்கள் அவரை அங்கீகரிப்பார்கள். நிகழ்ச்சி பங்கேற்ற பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கண்டது. இடைநன்றி சார்.